வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ் கஞ்சி நம்ம அப்படியே குடிக்கக்கூடாதுங்க. அதில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் பச்சை நாடா பழம் 2 எடுத்திருக்கேங்க, திராட்சை உலர் திராட்சை, பாதாம் பருப்பு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனி பாதாம் பருப்பு மட்டும் முதலே ஊற வச்சிடணுங்க. அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பாதாம் பருப்பு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். திராட்சை ஊற வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இந்த ஓட்ஸ் கஞ்சியில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம விருப்பப்படுறவங்க பாலும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. நன்றி.